ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஜாவாவில் மல்டி டைமென்ஷனல் அரேவை பயன்படுத்தி ஒரு ப்ரோக்ராம் எப்படி போடுறது, அதாவது நம்மளே இன்புட் வாங்கி நம்மளே எப்படி அவுட்புட் எடுக்கிறது அப்படின்ற பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காக என்ன பண்ணுறேன்னா இன்புட் ஜாவா டாட் யூடிஐஎல் டாட் ஸ்கேனர் அப்படின்றத நம்ம பயன்படுத்துகிறோம். பப்ளிக் கிளாஸ் நேம் எனக்கு சிம்பிளாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன், நான் பீனா டிக்ளேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த இடத்துல மல்டி டைமென்ஷனல் அரே அப்படின்றப்ப எம் ஏ ஐ அப்படின்னு கூட நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். அதாவது மல்டி டைமென்ஷனல் அரே யூசிங் இன்புட் அப்படின்றதுக்காக அது மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமேல என்ன பண்றேன், பப்ளிக் ஸ்டாட்டிக் void main string arg அப்படின்றத நான் கொடுக்குறேன். முதல்ல நான் என்ன பண்றேன், int r, c and a, b அப்படின்னு கொடுத்துருக்கேன். இது எதுக்காக கொடுத்துருக்கேன் அப்படின்றத நான் முதல்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்ம இத்தனை ரோ வாங்க போறோம், இத்தனை காலம் வாங்க போறோம் அப்படின்ற நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்காக ஆர் அண்ட் சி அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இப்போ நான் ஸ்கேனர்ல நான் என்ன பண்றேன், ஸ்கேனர் SCI ஈக்குவல் டு நியூ ஸ்கேனர் சிஸ்டம் டாட் இன் அப்படின்றத கொடுக்குறோம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்ல என்டர் த நம்பர் ஆஃப் ரோஸ். R is equal to SCI, அதாவது ஸ்கேனர்ல கொடுத்துருக்கணும் SCI-ன்னு. ஸோ அதுக்கு அந்த SCI டாட் நியூ என்ட் அப்படின்றத நான் இது பண்ணியிருக்கேன். பிரேக்கெட் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கேன். அதே அப்படியே அந்த ரெண்டு லைன் இருக்கு பாருங்க, சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர் நம்பர் ஆஃப் ரோஸ்ன்னு. அதே அதுவும் அடுத்த லைன் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு மேல ரோக்கு பதிலாக காலம்னும் இங்க ஆறுக்கு பதிலாக சீனும் நான் மாத்திருக்கேன். அவ்வளவுதான் சேஞ்ச் பண்ணிருக்கேன். இப்ப ஏன்ட் அரே நான் வாங்க போறேன். ஸோ அரே ஸ்கொயர் பிராக்கெட்ல ரெண்டு ஸ்கொயர் பிராக்கெட் வரணும், ஏன்னா ரெண்டு எலிமெண்ட் வாங்குறோம். ஸோ ஸ்கொயர் பிராக்கெட் வரணும். இப்ப நான் என்ன பண்றேன், நியூ இன்டிஜரா வாங்க போறேன். எதை வாங்க போறேன், ஆர்ல இருக்க வேல்யூவும் சில இருக்க வேல்யூவும் வாங்க போறேன். இப்போ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்ல என்டர் த எலிமெண்ட் ஆஃப் அரே அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ எலிமெண்ட் அப்படின்றப்ப எத்தனை எலிமெண்ட் நம்ம கொடுக்க போறோம் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணணும். முதல்ல எத்தனை ரோ வாங்குறோம்னு மென்ஷன் பண்றோம். ரெண்டாவதுல காலம் வாங்குறது, எவ்வளவு காலம் வாங்குறோன்ற மென்ஷன் பண்றோம். இப்போ அதுக்கான எலிமெண்ட், அதுக்காக என்ன பண்ணிடுறேன், ஃபார் a is equal to 0 செமிகோலன், ஏ சின்னதா இருக்க மாதிரியும் ஆறு பெருசா இருக்க மாதிரியும் வச்சு ஒரு இது பண்றேன், a பிளஸ் பிளஸ் அப்படின்னு கொடுக்குறேன். அதே மாதிரி பிக்கும் எழுதிக்கிறேன். இப்ப அடுத்த லைன்ல நான் என்ன பண்றேன், இங்க எம் அரே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மல்டி டைப்ஷன் இருக்கிறதுக்காக எம் அரே ஏவும் பியும் வாங்குறேன். SCIல நெக்ஸ்ட் இன்ட் அப்படின்றது கொடுத்துருக்கேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்ல என்டர் த எலிமெண்ட் ஆஃப் அரே ஆர் அரே, அதுக்கான அரேக்கான வேல்யூஸ்லாம் என்னென்ன அப்படின்றதுக்காக ஃபர்ஸ்ட் ஃபார், இதுக்கு மேல எழுதின மாதிரியே ஃபர்ஸ்ட் ஃபார் ஒன்று வருது, செகண்ட் ஃபார் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்ல ரோக்கான இது, செகண்ட் ஃபார்ல காலம்கானது அப்படின்றதுக்காக நம்ம இந்த மாதிரி எலிமெண்ட்டை எடுத்துட்டோம். இப்ப ஏல சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்ல எம் அரே அப்படின்றதுல ஏபி அப்படின்னு கொடுத்து பிளஸ் ஏஸ் அப்படின்னு கொடுத்து சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்ல வெறும் பிராக்கெட் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணிருக்கேன். இப்ப எங்கெங்க பிராக்கெட் ஓபன் பண்ணியிருக்கோம் க்ளோஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நீங்க தெளிவா பாத்துங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸுக்கானதை லாஸ்ட்ல க்ளோஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் அதுக்கான கிளாஸ் இங்க க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இங்க அந்த ஸ்டேட்மெண்ட்கான இது இந்த ஃபாருக்கான இதை கடைசியா க்ளோஸ் பண்றேன். ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்றேன். இப்ப இந்த ப்ரோக்ராமை நான் ரன் பண்ண போறேன். இப்ப நான் அதுக்கான ஃபைல் நேம் என்ன வச்சிருக்கேன், பின்னு வச்சிருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன போறேன், ரன் பண்ண போறேன். இப்போ நான் என்ன பண்ணணும், இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நான் ஃப்ரெஷ்ஷாக பண்ணி காமிக்கிறேன். ஸோ விண்டோஸ் படுத்தி ஆரையும் ப்ரெஸ் பண்றோம்.
சி ரன் வருது. அது சிஎம்டின்னு டைப் பண்ணி நம்ம வந்து என்டர் கிளிக் பண்றோம். இப்போ வந்து நமக்கு என்ன ஆகுது? கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகுது. இப்போ நம்ம வந்து எந்த லொகேஷன்ல வச்சிருக்கோமோ அந்த லொகேஷன் நம்ம போகணும். ஸோ வந்து நம்ம வந்து கோலன் அப்படின்றத நான் ஜி கோலன் அப்படின்றத நான் கிளிக் பண்றேன். ஸோ எனக்கு வந்து என்ன ஆகுது? ஜி கோலன் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த ஜி கோலன்ல நான் வந்து என்ன பண்றேன்? போயிட்டு இப்போ வந்து எந்த ஃபோல்டர்ல வச்சிருக்கேன் சிடிஸ் பிளேஸ் ஜாவா அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஸோ கொடுத்து நான் என்டர் பண்றப்ப என்ன ஆகுது? எனக்கு வந்து அந்த ஃபோல்டருக்குள்ளார போயிடுது. இப்போ ஃபோல்டருக்குள்ளார போனதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன்? இப்போ நான் ப்ரோக்ராம ரன் பண்ண போறேன். ஜாவா சி ஸ்பேஸ் கிளாஸ் நேம் என்னது? பி டாட் ஜாவா. பீன் தான் நம்ம வேரியபிள் கிளிக் பண்ணணும் இது பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. நம்மளுக்கு சிம்பிளா வந்து இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் கிளாஸ் நேமை நான் அப்படி டிக்ளேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்படி வந்து வேரியபிளும் கிளாஸ் நேமை நீங்க டிக்ளேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது மாதிரி டிக்ளேர் பண்ணீங்க. ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பயன்படுத்திங்க. இப்போ ரன் பண்ண போறேன். ஜாவா ஃபைல் நேம். இப்போ நான் கிளிக் பண்றேன். இப்போ எத்தனை எலிமெண்ட் நான் வந்து ரொம்ப எலிமெண்ட் நான் போகல. அது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. 5க்கு 5 போட்டோம்னா நிறைய எலிமெண்ட் வருது. அது டைப் பண்ணி முடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால நான் வந்து 3 எலிமெண்ட் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஓகே. ரோல 3, காலம்ல 3. இப்போ வந்து வேல்யூஸ் நான் சிம்பிளாவே வேல்யூ கொடுத்துட்றேன். ஏன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. இப்போ 9ன்னு கொடுத்தோன்னா என்ன ஆகுது? இப்போ பாருங்க வந்து அரேல அது வாங்கிட்டு அது நம்மளுக்கு என்ன பண்ணுது? அரேல நமக்கு பிரிண்ட் பண்ணுது. 1 to 3 வந்து ஒரு இதாகவும் 4, 5, 6 வந்து ஒரு இதாகவும் 7, 8, 9 வந்து ஒரு இதாகவும் நமக்கு பிரிண்ட் ஆகுது. இப்ப இந்த இதுல இந்த சின்ன சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். ஒர்க் ஆகுதா நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இப்ப 4ன்னு நம்மளுக்கு பிரிண்ட் ஆகுது. 4ன்னு ஏன் பிரிண்ட் ஆகுது? நம்ம என்ன ப்ரோக்ராம்ல கொடுத்துருக்கோம்? 1 of 0. ஒன்னுன்றது இந்த இது. அதுல வந்து 0. 1, 2, 3. 1ன்றது இந்த 3 எலிமெண்டா எடுத்துக்குது. ஓகே. அடுத்தது 1, 1 இப்ப 0. 1, 0ன்றது என்ன? 1, 2, 3ன்றது 0. 4, 5, 6ன்றது ஒரு எலிமெண்ட். 7, 9, 10ன்றது ஒரு எலிமெண்ட். இப்ப 0 இப்ப வந்து நம்ம வந்து என்ன கொடுத்துருக்கோம்? 1 of 0. 1ன்றது நம்மளுக்கு என்னது? ஃபர்ஸ்ட் 0. 1ன்றது என்னது? எப்படி இதாகும்? 0, 1 ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் வந்து 1, 2, 3 விட்டுருங்க. 4. 4 தான் ஃபர்ஸ்ட் இது. அதுல நம்ம 0 ஸ்டார்ட் பண்ணுவோம். 0ன்றது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்னது? 4. ஸோ அதனால நமக்கு 4ன்னு வருது. இப்ப இந்த இதுல இத்தனை இது பிரிண்ட் ஆகுது இல்ல? அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த இடத்த கமெண்ட் பண்ணி பார்ப்போம். கமெண்ட் பண்ணிட்டேன். ஃபைல சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணிக்கிறேன். இப்ப வந்து கிளாஸ் ஃபைல டெலீட் பண்ணிட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும்? ரன் பண்ணணும். இப்ப ரன் பண்றேன். இதுலயும் நான் 3 எலிமெண்ட் தான் வாங்குறேன். சிம்பிளா இருக்குன்றது நான் 1, 2, 3 குடுக்குறேன். இப்ப 4ன்னு பிரிண்ட் ஆகுது. முன்னால வந்து எத்தனை தடவை
நம்ம 4ன்றத எத்தனை தடவை பிரிண்ட் ஆச்சு. ஸோ இப்ப வந்து அந்த ஃபார நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட் மட்டும் நம்மளுக்கு கிடைக்கும். இப்ப நான் இதே இப்ப 4ன்னு பண்ணி காமிச்சேன்ல. இப்ப முதல் எலிமெண்ட்ல அதாவது 1 2 3க்குள்ளார வர மாதிரி நான் ஒரு இது போட்டு பார்ப்போம். அதுக்காக நான் என்ன பண்ணிடுறேன், இந்த இடத்துல 0ன்னு நான் மாத்துறேன். இந்த இடத்துல 1ன்னு நான் மாத்துறேன். சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபைல சேவ் பண்ணணும். சேவ் பண்ணிடுறேன். பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணணும், ரன் பண்ணணும். கம்பைல் பண்றேன். முதல்ல கம்பைல் பண்ணிட்டேன். இப்போ நான் ரன் பண்றேன். இவ்வளோ எலிமெண்ட்லாம் கொடுக்காதீங்க. 6லாம் ரொம்ப கஷ்டம். 3 கொடுங்க, அது போதும். இந்த 1 2 3க்கு பதிலா நீங்க வேணா உங்களுக்கு என்ன வேல்யூஸ்க்கு வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை வேல்யூ கொடுத்துங்க. இப்போ 2 ஏன் 2ன்னு வருது? ஜீரோ 0 1. இப்போ 0 அப்படின்னு எடுக்கிறப்ப ஃபர்ஸ்ட் 3 எலிமெண்ட்ல 0 2 சாரி 1 2 3 இதுதான் 0. அதுல 1 0 1. ஸோ நமக்கு 2ன்னு கிடைக்குது. இப்ப நம்மளுக்கு வந்து இதே நீங்க வந்து இப்ப நேம்ஸ் வச்சோ அல்லது வந்து கேரக்டர் வச்சோ நீங்க போடலாம். அந்த ப்ரோக்ராம் நீங்க போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி அவுட்புட் வருது அப்படின்றத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ. இதனோட அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன்.